வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ராகி மாவு கேவுரு மாவு வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கொதிக்கிற தண்ணி வந்துட்டு நம்ம இந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், கேவுரு மாவு. இப்போ அதில் வந்துட்டு 1 கப்பு, இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதுதான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம் அளவாக. இப்போ அதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் வந்து ஃபுல்லுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு அளவு எவ்வளோ ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இதில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி மீதம் இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க இருக்குது தண்ணி, அதனால் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், கையில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது மீதி. இப்போது நம்ம வந்து ஏற்கனவே ஊற்றின தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் தண்ணி ஊற்றினோன்னா வந்துட்டு ரொம்ப கொலன்னு ஆகிடும் மாவு. இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்த தண்ணியில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக மீந்துடுச்சு. உங்களுக்கு அளவுக்காக தான் திருப்பியும் சொல்கிறேன். அந்த தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு ஊற்றி காமிச்சேன். இது வந்து கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு கம்மியாயிடுச்சு. அதனால் கையில் கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும் 10 நிமிஷம். இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுபடணும். சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். இப்போ வந்து இது வறுபட்டுடுச்சு. இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்தோம்ல, அதே கப்பில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெல்லத்தை வந்துட்டு இந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக சேர்க்கணுங்க, ரொம்ப வேண்டாம். அதாவது 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். மண் இல்லாத வெல்லமாக எடுத்திங்கன்னா வடிகட்ட தேவையில்லை. நான் வந்து மண் இல்லாத வெல்லமாக எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள் வெல்லத்தில் மண் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சிறுபருப்பை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரன்னு நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ வந்து நம்ம மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிறுபருப்பை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சிறுபருப்பு வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சோன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமானா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதாம் மட்டும், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நட்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மிக்சர் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு வந்துட்டு இப்போ எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு கையில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி திரட்டினா நல்லா திரண்டு வரணும், கையில் வந்து ஒட்டக்கூடாது. அந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நாம் எடுத்த அந்த கேவுரு மாவு பாலை இதில் வந்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அதாவது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு தட்டணுங்க. இப்போ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சு மடிக்கிறதுக்கு நல்லா வந்து வாட்டமாக வச்சு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வச்சோன்னா வந்துட்டு நம்மளால் மடிக்க முடியாது. கொஞ்சம் மீடியமாக வச்சோன்னா வந்துட்டு தான் நம்மளால் மடிக்க முடியும். இப்போது இதை வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே வச்சு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஷேப் தேவையோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாம். நான் வந்து ரவுண்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சோமாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் பண்ணிக்கிறேன். 2 ஷேப்பில் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அந்த
கொழுக்கட்டை மோல்டு இருக்கும்ல, அது இருந்தால் கூட அதில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். இதே மாதிரியே வந்துட்டு எல்லாமே பண்ணி வச்சுக்கலாங்க. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ராகி மாவுன்றதுனால பசங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா சூப்பராக ஏறும். அதுக்கப்புறம் உடம்பு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ராகி சாப்பிட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை வந்து பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாலே போதுங்க, ரொம்ப நல்லது. இது வந்துட்டு நம்ம செஞ்சு பசங்களுக்கு வந்து சுட சுட எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு ராகி மாவு பிடிக்காத பசங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இனிப்புலாம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால வெல்லத்தில் வந்து அயன் சத்து ரொம்பவே இருக்குது. இதில் வந்துட்டு நாம் எல்லாமே வந்துட்டு நல்லா பசங்களுக்கு வந்து சத்துள்ள பொருளாக தான் சேர்த்து செய்கிறோம். அதனால் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்தாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். நீங்கள் வந்துட்டு துணி போட்டு இட்லி அவிக்கிற மாதிரி கூட அவிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தடவிருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிட்ட உடனே எடுத்துடலாங்க. அந்த மாவு வந்துட்டு மேலே இருக்க ராகி மாவு வந்து நல்லா வேகணும் இல்லையா, அதனால் 10 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒன்று கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்லா அருமையான ராகி மாவில் செஞ்ச ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவர் தாங்க ஆகும். நீங்கள் வந்துட்டு இதை வந்து உடனே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த உள்ளே இருக்க இனிப்பு மிக்சரை வந்துட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே கூட கெடாமல் கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மாவு மட்டும் ரெடி பண்ணி செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.